எல்லாத்தையும் ஒன்றா வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேனை வச்சு எல்லா மாங்காவையும் அதில் போட்டுக்கலாம். அது கூட நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு மிளகாத்தூள் வேணுன்றவங்க பச்சை மிளகாய் போடாதீங்க. நான் பச்சை மிளகாய் போட்டு செய்கிறேன். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு செஞ்சால் அது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஏன்னா வெல்லத்தில் உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, போதும். இதை எல்லாத்தையும் ஒன்றா இப்படி இது பண்ணி விட்டு இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு தான் நம்ம இப்போது மூடி வச்சுடுவோம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதும். மாங்காய் சீக்கிரம் வெந்துடும்.